யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம்? ப்ரோ, எனக்கு தினமும் ட்ரேடு பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ மட்டும் தான் ட்ரேடு பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் செட் ஆகும். அது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ப்ரோ, எனக்கு நிறைய டைம் இருக்குது. தினமும் என்னால் ட்ரேடு பண்ண முடியும். நான் ட்ரேடு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய லாஸ் வருது. ஒரு ட்ரேடு பண்ண போயிட்டு 10 ட்ரேடு பண்ணிட்டு வரேன். 10 ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட் ஒரே ட்ரேடில் போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க. சைக்காலஜியில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பொறுமையை நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் செட் ஆகும். அது பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டு பொறுமை ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுலேயும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ உங்கள் டைமை செலவு பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இல்லையா? என்னை நம்பி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு 5.5 வருஷமாக பங்குச்சந்தையில் இருக்கேன். லாஸ்ட்டு 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட நான் லாஸ் பண்ணது கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்கில் முக்கியமாக பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி 2026 நிறைய பேருக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு நிறைய பேர் நஷ்டம் இல்லாமல் என்ன மாதிரி ட்ரேடு பண்ணுறாங்க. நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஸ்டார்டிங்கில் கிடையாதுங்க. நஷ்டம் இல்லாமல் ட்ரேடு பண்ணாலே போதும். அதை சேர்த்து பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் செட் ஆகுமா, டே ட்ரேடிங் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. முதல்ல ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன ப்ரோ? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வர்றாங்க, சரிங்களா? இப்படி கீழே வர்றாங்க. இது ஒரு ஸ்விங் இல்லையா? மேலே போச்சு, மேலே போய்ட்டு ஃபுல்லாக கீழே வந்திருக்காங்க இல்லையா? நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் டார்கெட் போட்டு இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்விங்கை பிடிச்சிட்டாலே இதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். அதை பிடிக்கிறதுக்கு 1 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் கூட ஆகலாம். டைம் ஃப்ரேம் பொறுத்து அது மாறும். அதுவே இங்கேருந்து இப்படி மார்க்கெட் மேலே போகுது, நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் டார்கெட் போட்டு இந்த ஒரு ஸ்விங்கை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்படி கீழே மேலே ஒரு ஸ்விங் எடுக்குது இல்லையா, அந்த ஸ்விங்கை நீங்கள் பிடிச்சிட்டாலும் இதுக்கு பேரும் ஸ்விங் ட்ரேடிங் தான். முக்கியமாக இன்றைக்கே என்ட்ரி கொடுத்து இன்றைக்கே ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு மேலே அது போனாலே, என்ட்ரி கொடுத்து ஒரு நாளைக்கு மேலே அது போனாலே அதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடிங் தாங்க. நீங்கள் ஒரே நாளில் எக்ஸிட் ஆனாலும் சரி, இல்லை 1 வீக்கில் எக்ஸிட் ஆனாலும் சரி, இல்லை 1 மந்த்து ஹோல்டு பண்ணி 1 இயர் தாண்டிச்சுன்னா அது இன்வெஸ்டிங்காக மாறிடும். ஒரு 4 மந்த்து 5 மந்த்து அந்த மாதிரி வெயிட் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடிங் தான். 1 இயருக்கு மேலே ஹோல்டிங் பண்ணி நீங்கள் ட்ரேடு பண்ணாலே செபி ரூல்ஸ் படி அதுக்கு பேர் இன்வெஸ்டிங் தான். டேக்ஸ் எல்லாமே அது இன்வெஸ்டிங்க்கு போயிடும். இப்போது ஸ்விங் ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜிங்க பெஸ்ட்டு? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சி அது பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே என்ட்ரி கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியா? நிறைய பேர் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஈஸியாக கற்றுக்கிறாங்க ட்ரேடிங்குள்ளே வந்ததுமே. அப்போ இங்கே என்ட்ரி கொடுத்து இங்கே வரைக்கும் டார்கெட் போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு பண்ணுறது பெஸ்ட்டா? இல்லை ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அது பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறது பெஸ்ட்டா? இல்லை கேண்டில் ஸ்டிக் இருக்குது, அந்த கேண்டிலை யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறது பெஸ்ட்டா? இல்லை நிறைய இண்டிகேட்டர் சொல்கிறாங்க, அந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துறது பெஸ்ட்டா? ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ட்ரேடு பண்ணுவீங்களே, ஒரு ட்ரேடு என்ட்ரி கொடுப்பீங்க இல்லையா, அந்த ஒரு ட்ரேடு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இருக்குதான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அது பிரேக் அவுட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு வின்னிங் ரேட் 50% தான். லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். 10 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா 5 லாஸ் பண்ணியிருப்பீங்க, 5 ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சும்மா என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா. அதுவே இந்த இடத்துல இருந்து ஏன் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, எவ்வளவு மந்த்தாக சைட்வேஸில் இருந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கு பேர் PSE. இங்கேருந்து ஃபுல்லாக மேலே வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு Q4 ரிசல்ட் மே மந்த்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எகிரிக்கிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுல ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு 364% போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த கம்பெனி நஷ்டம் பண்ணக்கூடிய கம்பெனி கிடையாது. அப்போ இந்த கம்பெனியில் வந்து நம்பி பணத்தை வந்து போடலாம். இப்படி ஒரு சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நான் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டும் நான் என்ட்ரி வந்து கொடுக்கல. ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தேடுறேன். இந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரி கொடுக்கலாமா, இது உண்மையாகவே நல்லா மேலே வந்து போகுமா, இப்படி ஒரு காரணம் தேடுறேன். ஒரு காரணம் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். மந்த்லி, வீக்லி, 1 டே, 1 ஹவர், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு 1.5 வருஷமாகவே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே வந்து போயிருக்கிறாங்க. இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ நல்லபடியாக வந்து மேலே வந்து போகலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஓகேவா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணி இந்த இடத்துல நான் ட்ரேடு வந்து பண்ணி என்ட்ரி கொடுத்து, இன்னொரு விஷயம், என்ட்ரி கொடுத்தால் மட்டும் போதுமாங்க. எந்த அளவுக்கு என்ட்ரி கொடுக்குறது முக்கியமோ ஸ்டாப் லாஸ் போடுறதும் அதை விட முக்கியம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னா, ஏன் 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டிங்க? அந்த 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் சும்மா அமௌண்ட்டை வச்சுலாம் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஒரு காரணத்தோடு தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி, இப்போ அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறீங்க. அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி அதுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அப்படியே கீழே வந்து ஹிட் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆனால் அது உண்மையான ஸ்டாப் லாஸாக வந்து இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக வந்து இருக்காது, ஏமாற்றிட்டு மேலே வந்து போகாது. சரிங்களா? ஓகே, இப்போது இன்னொரு விஷயம், டார்கெட்டில் சரியாக எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நாங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு இங்கேயோ இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா தப்பு. நான் சரியான டார்கெட்டை என்ட்ரி கொடுக்கும் போதே போடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடை வந்து இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ புரியுது இல்லையா? நம்ம ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணி, ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் வந்து வரைகிறேன் அப்படின்னா அது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி இங்கேருந்து என்ன ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க, அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க, ஓகே தேர்டு டச் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறாங்க, திரும்பியும் நல்லபடியாக மேலே போகாமல் திரும்பியும் ஃபோர்த்து டச் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோர்த்து டச் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மேலே போகிறாங்க. ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேமில் குட்டாக இருக்குது. நம்ம 1 டேயில் வந்து பார்க்குறோம். 1 டேயில் இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜியே. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுங்க, இது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ட்ரியில், ஸ்டாப் லாஸில், டார்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டிங்களா, இண்டிகேட்டரில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேளுங்க. அது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்கும். ஸோ ஒன்றை மட்டுமே நம்பி ட்ரேடு வந்து பண்ணாமல் எல்லாமே இருந்தால் மட்டும் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட்டு? நம்ம 5 மினிட் வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வேகமாக மேலே போகிறத, வேகமாக கீழே போகிறதெல்லாம் காமிக்குது. அப்போ அதுதான் பெஸ்ட்டானு கேட்டிங்க அப்படின்னா 5 மினிட் பெஸ்ட்டு தான். அது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. இன்றைக்கே என்ட்ரி கொடுத்து இன்றைக்கே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு. அப்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்து ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு 1 மந்த்து கழிச்சோ, ஒரு 3 மந்த்து கழிச்சோ தான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறனால 1 டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான், இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஓகே ஒவ்வொரு ஸ்விங்காக எடுத்து கரெக்டாக ஃபோர்த்து டச் எடுத்து மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா 1 டேலையும் பார்க்கணும். 1 டேயில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகே அதே 1 டே டைம் ஃப்ரேமில் இங்கே சின்னதாக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போது டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்விங் ட்ரேடிங்கில். சும்மா நீங்கள் 1 மினிட்டோ 3 மினிட்டோ யூஸ் பண்ணி மொபைலில் பார்க்குறீங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பங்குச்சந்தைக்கில் வந்ததும் பணம் நிறைய பேர்ட்ட இருக்குது, அதை தவறாக இந்த மாதிரி நினச்சி பணத்தை உள்ளே போட்டுடுறாங்க, நிறைய லாஸ் பண்ணிட்டு பங்குச்சந்தையை விட்டு வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே, வீக்லி, மந்த்லி. 1 டேனா ஒரு நாள் ஃபுல்லாக, இந்த ஒரு கேண்டில் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனது.
வீக்லி அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. மந்த்லி அப்படின்னா ஒரு மந்த்து ஃபுல்லாக அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து ஏப்ரல் மந்த்து, இது மே மந்த்து, அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. இப்போது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் நல்லபடியாக ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லாமே பண்ணிட்டேங்க. இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தையில் நிரந்தரமாக நிலச்சிருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, நான் ப்ராஃபிட் வரும்னு நினச்சி என்ட்ரி கொடுக்குறேன், அது லாஸ் கூட வரலாம். அதாவது நான் ஒரு 5 வருஷமாக ட்ரேடு பண்ணுறேன், லாஸ் வந்து பண்ணுறது கிடையாது. நான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு லாஸ் வருமானு தெரியல. பட் ட்ரேடிங்கில் புதுசாக வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லாஸ் வந்து வரலாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ யோசித்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தேன், அந்த ட்ரேடை வந்து கீழே போய்ட்டு லாஸ் வந்து கொடுத்துருச்சு, இப்படி கோவப்படவே கூடாதுங்க. டே ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் கோவப்படுவாங்க, எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அதில் எக்ஸிட் ஆகணுமா, இல்லை ஹோல்டிங் பண்ணலாமா, இல்லை திரும்பியும் இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கி வைக்கலாமா, இப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷம் கூட டைம் வந்து கிடைக்கும். அப்போது அவசரமாக கோவப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் பணம் முடிவு பண்ண போகிறது கிடையாது, இந்த ஸ்ட்ராட்டஜி முடிவு பண்ண போகிறது கிடையாது. வேறு என்ன முடிவு பண்ண போகுது அப்படின்னா, இங்கே என்ட்ரி கொடுத்து இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய உங்களுடைய பொறுமை தான் முடிவு பண்ணுதுங்க. அப்போது பங்குச்சந்தையில் பொறுமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பொறுமை இல்லாதவங்க நிலச்சி நிற்கிறதே கிடையாது. நிறையா பேர் பங்குச்சந்தைக்குள்ளே வர்றாங்க, வெளியே போகிறாங்க, நிறைய லாஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் லாஸ் பண்ண பணம்லாம் எங்கெங்கே போகுது, யாருக்கிட்டங்க போகுது? இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறீங்க, லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய பணம் அந்த புரோக்கருக்கு போதா, அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆப்புக்கு போதா, இல்லை அந்த ஸ்டாக்குக்கு போதா, இல்லை வேறு யாருக்கு போகுது அப்படின்னா, யார் பங்குச்சந்தையில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய அதே டைமில் இன்னொருத்தங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொறுமையாக இருந்து அதை சாதிச்சிடுறாங்க. நீங்கள் பொறுமை இல்லாமல் எமோஷ்னலாக ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணுறது. சரிங்களா? இன்னொரு விஷயம், டிசிப்ளினாக இருங்க. எல்லா பிஸ்னஸ்க்குமே சொல்கிறாங்க, நீ இந்த பிஸ்னஸில் சாதிக்கணும் அப்படின்னா உனக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்குச்சந்தையை மட்டும் அப்படி யாருமே சொல்ல மாட்டுறாங்க. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோ, பணத்தை போடு, இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் பங்குச்சந்தைக்கு தாங்க இருக்கிறதுலே அதிகமான டிசிப்ளின் தேவை. ஏன்னா வேறு எல்லா பிஸ்னஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக யோசித்து இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணலாமா வேணாமா, இதுக்கு முன்னாடி யார் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நிறைய யோசிச்சு தான் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணிடலாம், எவ்வளோ பணத்தை வேணாலும் உள்ளே போட்டுடலாம், கேட்குறதுக்கு யாருமே கிடையாது, இவன் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அது நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச ஒரு சேலஞ்சு வந்து எடுங்க. 21 டேஸ்க்கு இது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். அப்படி பண்ணிவிட்டு எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்க போகிறேன், வேறு ட்ரேடிங்கே போயிட போகிறேன், இப்படிங்கிற மாதிரி சேலஞ்செலாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்லேருந்து லாபம் வர்றதுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணது தான் முதல் காரணம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு வரல, ப்ராஃபிட் வரலான்னு சொல்லி விட்டுறாதீங்க. அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து மார்க்கெட் கீழே கூட வந்து போயிடலாம் இல்லையா? ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சியாக ஒரு மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் 5 மாதமாச்சும் அதில் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோடைய உண்மையான ரிசல்ட்டே வந்து தெரிய வரும். நான் இன்றைக்கி புக் எழுதி லான்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புக்லேயே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 6 புத்தகம் வந்து நான் எழுதியிருக்க மாட்டேன். அப்படி தான் இருக்குங்க, லைஃப்னா அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து எடுத்த உடனே ப்ராஃபிட் வந்து வரல அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டு வேறு ஒன்றுக்கு தாவி போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக அதிலே கொஞ்சம் இருந்து பாருங்கள். அது நிச்சயமாக அதை நீங்கள் நல்லபடியாக கற்றுருந்தீங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங்கில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு நான் சொல்கிறத நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணுவீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.